Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விக்ரம் வேதா மாதிரி ஒரு வேற லெவல் படத்துக்கு வந்து பிஜிஎம் போட்டு மாஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் இன்னமுமே வந்து நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது ஹவு டிஃப்ரெண்ட் டு யூ திங்க் யூ ஹவ் ஒர்க் இன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஃபிலிம்? இல்லை, எல்லா படமுமே விக்ரம் வேதா மாதிரியான வேற லெவல் படம் தான். ஸ்கிரிப்ட் தாங்க எல்லா படத்தையுமே நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஸோ நான் எப்படி மியூசிக் பண்ணுறேன்னா, நான் கேரக்டருக்கு பண்ண மாட்டேங்க. விஜய் சேதுபதினு நினச்சி நான் என்றைக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறேனோ அப்போ நான் வந்து தோற்று போயிடுவேன்னு நான் நம்புவேன். கைதி 2 உடைய டாக்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு? ஸோ உங்களுடைய அப்டேட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னால் ஒரு தடவை இவர் லோகேஷ் வந்து ஒரு தடவை கால் பண்ணியிருந்தார். முன்னால் பண்ணிட்டு இருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவருடைய லைனாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ டாக் நடந்துகிட்டு இருக்கு. அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ சொல்கிற நிலைமையிலையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து புஷ்பா 2ல வந்து 13 minutes சம்திங் பிஜிஎம் வந்து நீங்கள் 13 days ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ புஷ்பா 3லேருந்து ஏதாவது இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு படமுமே நானாக படம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு போய் ஒரு படமும் பண்ணுறேன். எல்லாமே என்னை தேடி வந்த படங்கள். புஷ்பா 2 என்னை தேடி வந்தது. ஸோ பண்ணியிருக்கேன். 3 வந்து ஒருவேளை நான் பண்ணுவேனான்னு கூட தெரியல. பண்ணலைனாலும் நானும் ரசிகனாக இருந்து தேட்டரில் ஃபஸ்ட் டே போய் பார்த்து கை தட்டி விசிலடிச்சிருப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதன் சினிமாஸ் நேயர்களே. நான் உங்கள் ஜெயா. ஸோ ஏஸ் திரைப்படம் வந்து திரையரங்குகளில் ரொம்பவே அமேசிங்காக ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்துலேருந்து 2 பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட்டை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரர் சாம் சிஎஸ் அவர்கள். ஹாய் சார். அண்ட் ஆல்சோ இந்த படத்தினுடைய ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுககுமார் அவர்கள். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் சார், உங்ககிட்ட என்னென்னா லைக் இந்த படத்தை மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம், அப்புறம் க்ரைம் எடுத்துக்கலாம், அப்புறம் மற்றபடி காமெடி கலந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஆல் ஜான்ராஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜான்ராஸ் வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஸ்டார்டிங்கில்? அதான் எல்லாரும் ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர்னு சொல்கிறாங்க. இந்த ஜானர் இதெல்லாம் இருக்கிறதுனால இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்டது தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கமர்ஷியலாக இருக்கணும்னு எடுக்கப்பட்டது தான். பட் எனக்கு இதில் ஒரு கல்ட் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எல்லா ஜானரையும் மிக்ஸ் பண்ணுறதே ஒரு ஜானர். அது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். ஸோ அதனால் அதில் ஒரு கல்ட் ஜானர் தான் இது, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறது. ஸோ எல்லாத்தையும் இது எல்லாமே இருக்கணுங்கிறது பர்பஸ் கிடையாது. அந்த ஸ்டோரிக்குள்ளே இதெல்லாம் அது அமைகிறது தான். ஒரு ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி அமையும். இதில் வந்து அது நடந்துருச்சு. அது ஓகே, சூப்பர். ஸோ சாம் அவர்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிகினிங் ஆஃப் த கரியர் பற்றி பேசலாம் சார். ஏன்னா நிறைய படங்கள் வந்து வந்திருக்கேன், நிறைய பாடல்கள், பிஜிஎம்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ டெல் us something about your beginning of the career and அந்த அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களோட க்ரோத்தும் செம்ம அமேசிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, நான் 2010 வந்தேன் இதுக்குள்ளே. பட் அதுக்கு முன்னாடி ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டோட்டலாக சினிமாவுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. லிரிக்ஸ் எழுதலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது. ஸோ அப்படியே வந்து ஆக்சிடென்டலாக உள்ளே வந்து இப்பயும் ஆக்சிடென்டலாக படம் பண்ணிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் ஓவரால் ஜேர்னி வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு வேளை மற்ற ஐடியிலையோ இல்லை வேறு ஒர்க் பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்குமான்னு தெரியல. இப்போ இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறோங்கிறத தாண்டி ஒரு டெய்லி லைஃப் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்ன பாட்டு பாட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்க்கையாக இருக்குது இந்த படம் வந்தது. பட் அது தொடர்ந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ. ஸோ சார், நீங்கள் வந்து விக்ரம் வேதா மாதிரி ஒரு வேற லெவல் படத்துக்கு வந்து பிஜிஎம் போட்டு மாஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் இன்னமுமே வந்து நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது ஹவு டிஃப்ரெண்ட் டு யூ திங்க் யூ ஹவ் ஒர்க் இன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஃபிலிம்? இல்லை, எல்லா படமுமே விக்ரம் வேதா மாதிரியான வேற லெவல் படம் தான். ஆக்சுவலி வந்து இப்போ இங்கே என்னன்னு தெரியுமாங்க, இப்போ இங்கே செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆமாம். இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஹாரர் ஃபிலிம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு வந்து ஹாரர் பிடிக்காது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தேட்டருக்கு போயிருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அவங்க ரிவ்யூ பண்ணிங்கன்னா ஒருத்தர் நல்லா இருக்கும்பாங்க, ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. ஸோ நான் எல்லா படத்தையுமே விக்ரம் வேதாவை தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அதே விஜய் சேதுபதி தான் இதுலேயும் ஒரு வாக் இருக்குது. ஓப்பனிங் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எஸ்கலேட்டரில் ஒரு வாக் இருக்கும். நான் அதை அப்படி நினச்சி தான் போடுறேன். இங்கே என்ன வேரி ஆகுது அப்படின்னா, அந்த கதாபாத்திரம் அங்கே வேதா, இங்கே வேதா இல்லை, வேற ஒருத்தர். ஸோ இவரோட அந்த வெயிட்டேஜ் மட்டும் தானே தவிர ஸ்கிரிப்ட் தாங்க. எல்லா படத்தையுமே நம்ம அப்படி தான் பார்க்குறோம்.
ஸோ நான் எப்படி மியூசிக் பண்ணுறேன்னா நான் கேரக்டருக்கு பண்ண மாட்டாங்க. விஜய் சேதுபதினு நினச்சி நான் என்னைக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறேனோ அப்போ நான் வந்து தோற்று போயிடுவேன்னு நான் நம்புவேன். இப்போ நீங்கள் விஜய் சேதுபதிங்கிற ஒரு கேரக்டரை அவருமே வாழ மாட்டார். அவர் விஜய் சேதுபதியோட இல்லை, அந்த கதாபாத்திரமாக அவரும் நடிப்பார். ஸோ அதுக்கு நம்ம மியூசிக் பண்ணும்போது தான் வேரி ஆகும் மியூசிக். இல்லைனா நான் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி கால் எடுத்து ஒரு ஹீரோவோட ஷாட் வச்சிட்டிங்கனாலே ஒரே கைண்ட் ஆஃப் மியூசிக் அப்படி இருக்கும்ல, அப்படி இருக்காது. ஸோ நான் ஓவராலாக எப்படி பார்க்குறேன்னா எல்லா படமுமே பெரிய படம் தான், எல்லா படமுமே என்ன சொல்கிறது மாஸ் படம் தான். அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத வச்சுலாம். பட் இந்த படத்தில் நான் ரொம்ப ஹாப்பிங்க ஆக்சுவலி. இது என்னென்னா எனக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா இது செகண்ட் வீக் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம மக்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ரமோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே பார்த்தாலும் ஏசி 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 ஏசின்னு சொன்னால் இந்த படம் ஏதோ இருக்கும் போலன்னு பார்க்குறாங்க. அது சில டைம் வந்து சில படங்கள் வந்துங்க நல்லா இருக்கும் தேட்டரில், 4 பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டுட்டு போய் பார்க்கணும். இந்த படத்தை வந்து எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதை. ஏன்னா தேட்டரில் இன்னும் இருக்குது. நம்ம நிறைய படங்கள் என்ன பண்ணுவோம்னா மிஸ் பண்ணிவிட்டு தேட்டரை விட்டு போனதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கழிச்சு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ பார்த்துருக்கலாமா இந்த படத்தை தேட்டரில் ஏன் பார்க்காம போனோம்னு நம்ம ஓடிடியில் வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் இந்த படத்தில் ரொம்ப ஹாப்பிங்க ஆக்சுவலி. இந்த படம் ரொம்ப பெருசாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த கம்மிங் வீக்கில் இது நல்லா போயிட்டுருக்குங்கிறது நம்பிக்கையோட அது அந்த ஆசை எனக்கு நிறைவேறிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த படத்தில் யூனிக்கான எலிமெண்ட் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த போக்கர் கேம் அதுவே சொல்லலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது நீங்கள் ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஒரு படத்தில் ஏதாவது எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல இந்த கேம் கூட? அந்த போக்கர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா இது நான் வந்து எழுதையில் டிஸ்கஷன் பண்ணையில் யாருக்குமே போக்கர் தெரியாது. கோலிவுட்லேயே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒன்றுன்னு தான் சொல்லுவேன் நான் இதில். ஆமாம், யாருக்குமே போக்கர் தெரியாது. சரி ஓகே எழுதி பிடிச்சிட்டோம் ஷூட்டிங் போகிறோம்னா கேமராமேனுக்கு போக்கர் தெரில. அதுக்கப்புறம் வந்து அதுவும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷாட் வைக்க வேண்டியிருந்தது. ஹீரோவுக்கு இவருக்கு வில்லன் 3 பேருக்குமே போக்கர் தெரியும். ஐயோ அவங்களும் வந்துட்டு அதோட கேமில் ஐடியாவே இல்லாமல் தான் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது என்ன அவுட்புட் வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் நம்ம எடிட்டர்கிட்ட கொடுப்போம், அவருக்கு அதுனா அவனுக்கும் தெரியல, எடிட்டருக்கும் தெரியல போக்கர்னா. ஸோ அவங்க மாதிரி வச்சு சிஜி ஆர்டிஸ்ட்டை கொடுத்தா அவங்களுக்கும் தெரியல. கடைசியாக இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு போக்கர் தெரியும் பிரதர் அப்படின்னாரு. கடைசியாக ஓரளவுக்கு வந்து அந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது இப்போ கிரிக்கெட்னா ஈஸி இல்லை. அடுத்த ஷாட்டு 6 அடிக்க போகிறாருன்னா முதலே வந்து அந்த ஷாட் பில்டப்பு அது இதெல்லாம் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். போக்கர் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வந்து ஒரு 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 கேட் அண்ட் மவுஸ் ஒரு ஹீரோ. அது அப்புறம் நிறைய மணி இன்வால்வ் ஆகும் இந்த மாதிரியான. இப்போ நீங்கள் நார்மல் ரம்மியோ இல்லை வேறு ஏதோ உள்ளே வெளியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கைண்ட் ஆஃப் இப்போ அந்த மக்களுடைய வேற மக்களுடைய. பட் இது ரொம்ப பாஷாக நிறையா மணி இன்வால்வ் ஆகணும் இந்த படத்தில். அப்படிங்கும்போது இந்த கேமு வந்து இதுக்கு கரெக்டானு எனக்கு தோணுச்சு. ஏன்னா போக்கரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஒருத்தனோட எவ்வளோ இருக்குது என்கிட்ட ஃபுல்லாக இருக்கிறதே நான் பண்ணலாம். ஆமாம், ரிஸ்கியான கேம் கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால என்னன்னா மணி ரொம்ப இன்வால்வ் ஆகணுங்கிறதுனால போக்கருங்கிறது ஒரு நல்ல ஒரு. ஓகே, ஸோ பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது விளையாண்டு ஜெயிச்சு தோத்து அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் நிறையவே விளையாடுவோம் நார்மலாக. கசினோஸில் விளையாடுறது அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த கதையெல்லாம் தனி இன்னொரு படம் எடுக்கலாம். ஓகே, அதான் கேட்குறேன், உங்கள் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஏதாவது எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்கீங்களா இதில் இந்த படத்துலையா? அந்த மாதிரிலாம் நான் மாட்டல. அந்த மாதிரி போக்கர் விளையாடி மாட்டி கடன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் வந்து எனக்கு போக்கர் அந்த மாதிரி அந்த கேம்ஸ் அதெல்லாம் விளையாடிருக்கேன். நம்மளும் ஃப்ரெண்ட்ஸாக விளையாடுறதுங்க சும்மா நார்மலாக. ஓகே, ஸோ இந்த படத்தில் இன்டர்வலாக இருக்கட்டும் ப்ரீ இன்டர்வலாக இருக்கட்டும் ரொம்பவே க்யூரியஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹைப் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சீன்ஸ்க்கு வந்து நீங்கள் பிஜிஎம் பண்ணும்போது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைங்க, இப்போ நீங்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம அப்பார்ட் ஃப்ரம் மூவி, அதாவது மூவியோட ஃப்ளோவை தாண்டி ஒன்று ஒர்க் பண்ணணும். அது இன்ட்ரோல் பிளாக்கு, இன்ட்ரோ மியூசிக், ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ. ஏன்னா இப்போ அது வரைக்கும் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டீங்க, இந்த படம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், செகண்ட் ஹாஃபில் டைரக்டருக்கும் தெரியும், ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஒருவேளை அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துட்டு அவங்க ஒன்று டிசைட் பண்ணுவாங்க, இந்த படம் நல்லா இருக்கா என்னப்பா ஃபஸ்ட் ஹாஃப் எப்படின்னு. ஆனால் ஒரு ஹை மூமெண்ட்டில் அவங்க ஒன்று பாட்டுலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவங்க வந்து பார்க்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இப்போ சில படங்கள் நானே பார்த்துருப்பேன், அதோட ஹையில் இப்போ நம்ம வெளியில் போகலாமா, ஏன்னா அங்கே க்யூ நிற்கும் பாப்கார்ன் வாங்குறதுக்கு. நம்ம அதில் போயிட்டு லேட்டாக வந்தோம்னா இந்த சீனு தொடங்கிடுவாங்க, சரி கொஞ்சம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் யோசிக்க வேண்டியது 100%. இப்போ நீங்கள் சில படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோல் பிளாக் பயங்கர பேங்கான பாட்டு இருப்பாங்க, அதுக்கடுத்து சீன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம்.
எப்பயுமே நம்மளால் அந்த படம் தொடங்கறதுக்கு முன்னால் இருந்தே போகணும்னு நினைப்பேன். அந்த புகைப்பிடிக்காதீர்கள்லேருந்து பார்க்கலன்னா நமக்கு ஏதோ என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேங்க் கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்பயுமே நீங்கள் வெப் சீரிஸுமே எடுத்துக்கோங்களேன். ஒரு வெப் சீரிஸோட எண்ட் இருக்கு இல்லையா, ஒரு எபிசோடோட எண்டில் ஒரு ஹை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஹை தான் உங்களை அடுத்த எபிசோட் பார்க்கணுமா வேணாமா, இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அப்புறமா வந்து பார்க்கலாமாங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணும். அதை மாதிரி சினிமாவில் இன்டர்வல் பிளாக் அது ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலே இருக்காது, ஒரே இதில் முடிஞ்சிடும். பட் இங்கே இருக்கிறதுனால பிரித்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, இப்படின்லாம் பிரித்து பார்ப்பாங்க இங்கே. ஸோ அந்த ஒரு ஹை மூமெண்ட் கன்ஃபார்மாக தேவைப்படுது. ஸோ நான் அதை வந்து ட்ராமாட்டிக்கலாக சீனும் அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஒரு ஹை மூமெண்ட்டோடு இருந்தது. பட் அப்படி பண்ணது தான். அதே மாதிரி எப்பயுமே நம்ம வில்லனை ரொம்ப பஞ்ச் பண்ணி, நான் இவர்கிட்ட சொல்லுவேன் இந்த படத்துலையுமே, நம்ம வில்லனை ரொம்ப எப்பயுமே ஒரு பிரச்சனை பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது வந்து இவன் எப்படி சாகுறான் பாரு அப்படின்னு பார்த்தா அந்த படம் தோற்றுரும். இவன் சித்திரக்கூடாது, ஐயோ சித்திரக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்கன்னா படம் ஜெயிச்சிடும். ஸோ எப்பயுமே நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுறதுனால படமாக ஒர்க் ஆகும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ட்ரோல் பிளாக்கு, ப்ரீ கிளைமேக்ஸு, இதெல்லாம் ஒரு ஆடியன்ஸோட ஹை பாயிண்ட்டு. அவனை நீங்கள் ஒன்றுமே இல்லைனாலும் நீங்கள் அதை ஹையாக தான் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து ஒரு அது ஹையாக ஃபீல் பண்ண வைக்கிறது. அவ்வளோதான், ஆல்ரெடி ஹை இருக்கும். நீங்கள் சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்காரு அவருக்கு அப்படின்லாம் வாசிக்க முடியாது. சீனும் அதுக்கு இது பண்ணு, நம்ம படத்தில் சீன் அதுக்கு சப்போர்ட் ஆச்சு. பட் ஒரு ஹை பாயிண்ட் கிடச்சி. ஓகே. ஸோ படத்தில் வந்துட்டு லாஜிக்கல் சீன்ஸ், இல்லாஜிக்கல் சீன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காமெடி இருக்கிற ஒரு ஜான்ராவில் வந்துட்டு ஆடியன்ஸோட பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? do they have to be like, okay, இந்த படத்துக்கு இது தேவை தான், ஸோ அதனால we just have to let it go அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நிறைய பேர் வந்து சில சீன்ஸை வந்து இது லாஜிக்கலாக பார்க்கணும், இல்லை இது லாஜிக் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சில பேர் வந்து பேசுவாங்கல்ல, அதுக்கு கேட்குறேன். இல்லை பேசலாம், அவருக்கு தப்பு இல்லை. பட் வந்து எது இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு எது லாஜிக்கலாக இல்லைன்னு சொல்லுங்களேன். ஓகே. ஏன்னா லாஜிக்ஸுங்கிறது வந்து எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும், லாஜிக்ஸ் வந்து மாறும். ஒன்று இன்னொன்று வந்து இன்ஃபர்மேஷனாக சில சீன்ஸ் வைக்கணும் அந்த இதில் லாஜிக்ஸு. அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சீன் வச்சா அது ஜனரஞ்சகமாக இருக்காது, போர் அடிக்கும். அது போர் அடிச்சோன்னா நமக்கு வந்து மொமெண்ட்ஸ் வந்து வராது. ஆனால் சில சமயம் நான் எப்படி லாஜிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து அண்டர்ஸ்டுட் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து சரி நான் போர் அடிக்காமல் இதுக்கு நடுவில் இப்போ வந்து காலையில் இது நடக்குது, ஈவினிங் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வைக்கிறோம். நடுவில் வந்து மதியம்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இந்த சீனை வச்சுட்டேன், ஸோ இதில் மதியம் இந்த நேரத்தில் அவள் அதை யோசிச்சுக்கிட்டானா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டுட் அந்த மூடில் தான் நம்ம வந்து ரைட்டிங் அடுத்த இதுக்கு போகிறோம். இப்போது இதை நான் அந்த திருப்பி வந்து அந்த ஆஃப்டர்நூன் செஷனையும் வச்சேன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ராகிங்காக ஒரு ஃபீல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த ஹைஸ்ட் பட்டப்பகலில் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க இப்படியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் சும்மா யூடியூப்பை தட்டி போட்டால் கூட அதில் பட்டப்பகலில் நிறைய பேர் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, போலீஸ் துரத்திட்டு போகிறாங்க. யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரியில் கூட இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. பட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக நம்ம மணி ஹைஸ்ட்டு பார்த்ததுனாலையோ இல்லை வந்து வேறு ஹைஸ்ட்டுக்கான படங்களை பார்க்குறதுனாலையோ இந்த மாதிரி தாட்ஸ் வரலன்னா அதுக்கான படம் இது. ஒருத்தன் டெஸ்பரேட்டாக வந்து ஒரு வேலையை பண்ண போகையில் அவன் அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்ததை வச்சு ஒரு பிளான் பண்ணி ஒன்றை பண்ணி அதுக்கப்புறம் போகையில் வந்து ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டானாலும் பெர்ஃபெக்டாகவும் பண்ணலை, ஒருத்தனை மாட்டிக்கிட்டானும் சொல்கிறோம் அந்த இதில். அதை நோக்கி கதையும் ஓடுது. ஸோ லாஜிக் இஸ் எ பெர்ஸ்பெக்டிவ். அது இந்தியன் சினிமாவோடைய ஒரு இதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏன் நீங்கள் வந்து லாஜிக் எதிர்பார்க்குறீங்கன்னா, இங்கே எல்லா படமுமே வந்து பயங்கர சூப்பர் ஹீரோக்கள் படமும் அப்படியெல்லாம் வந்ததில்லை. இப்போ ஒரு கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படம் வருது, அதே மாதிரி ஒரு விஜய் சேதுபதி நடிக்கிற இன்னொரு மாஸ் படம் வேறு ஒன்று வருது. ஸோ அந்த படத்தில் லாஜிக் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் நடந்து போனார்னா அந்த கடையில் டீ குடிச்சிட்டு தான் போவார். ஆனால் இவர் நடக்க ஆரம்பிப்பார், அடுத்த இடத்துல உட்காந்துருப்பார், அங்கே நடந்து வந்திருப்பாருங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்க, இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு படம், ஒரு உலகமே வந்து ஐஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், 2012 ஒரு படம், உலகம் அழிய போகுது லாஸ்ட் டே, இது எப்படி இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு படம். இது நடந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் அது வந்து ஒரு வேர்ல்டு. அது இல்லை இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். மிஷன் இம்பாசிபிள் படம் பார்க்குறோம் நம்ம. மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு படம், ஸ்பை அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு கற்பனை. அதெல்லாம் தாண்டி யூஎஸ்லையோ ஏதோ ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் ஹெலிகாப்டரில் வந்து வில்லன் வந்து ஒருத்தரை வந்து தூக்கிட்டு போகிறாரு ஹெலிகாப்டரில். அது வந்து ரோக் நேஷன் நினைக்கிறேன், ரோக் நேஷனா இல்லை என்ன, நடுவில் வந்து வாண்டட் லிஸ்ட்டை இருக்கிற இப்போ ஸ்பைலாம் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, ஊர் பூரா சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் அப்படியே ஹெலிகாப்டரில் அப்படியே மேலே வருவார், வந்துட்டு பாம்பு போடுவார், ஆளை தூக்குவார், போயிடுவார்.
இப்போ நம்ம அந்த கேள்வி எப்படா இவ்வளோ பேர் இருக்கையில் இவ்வளோ போலீஸ் இருக்காங்க, யூஎஸ் மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரி, இப்போ வந்து எங்கேருந்துற ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு வந்தான், இவர் வருவாராம், இவர் தூக்குவாராம், இவர் போவாராம், இப்படி நம்ம பேச முடியாது. அந்த ஸ்கிரிப்டு, அந்த கூஸ் பம் மொமெண்ட்ஸ் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கு மக்கள் பிரித்து பார்க்கணும் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கமர்ஷியல் சினிமாஸ் இப்படி தான் இருக்குங்கிறத பிரித்து பார்த்துடணும். யதார்த்த சினிமாவில் வந்து லாஜிக் எதிர்பார்த்து இது கரெக்டு தான் அப்படிங்கிறது. பாபனாசா மாதிரியான படங்கள் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் லாஜிக் மிஸ்டேக் பண்ண முடியாது. கரெக்டாக. ஆனால் வேறு கலகலன்னு இருக்கக்கூடிய வேற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்கணும். இப்போ பேய் படம் ஏதோ ஒன்று இருக்குது, பேய் எப்படிங்க பேயெல்லாம் வரும்னா முடிஞ்சு போச்சு, படம் ஃபர்ஸ்ட் சீன்லேயே முடிஞ்சு போச்சு. பேய் வந்தால் என்ன ஆகுங்கிறதான கதை. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு பங்களா இப்படிதான், அதில் அது லாஜிக். அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படமே பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுலேயும் இதில் வந்து மேக்ஸிமம் 90% லாஜிக் கூட தான் இருக்குது. அதை மீறினதுன்னா அண்டர்ஸ்டாண்டபிள் தான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதி, அந்த தண்ணி கேனுக்கு காசு கொடுத்தாரான்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறதான். அவ்வளோதான், முடிஞ்சது படமே. ஓகே, ஸோ சார் அடுத்து தான் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கைதி 2 உடைய டாக்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ உங்களுடைய அப்டேட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னால் ஒரு தடவை இவர் லோகேஷ் வந்து ஒரு தடவை கால் பண்ணியிருந்தாரு, முன்னால் பண்ணிட்டு இருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவருடைய லைனாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ டாக் நடந்துட்டு இருக்கு. அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ சொல்கிற நிலைமையிலையும் இல்லை, அது அஃபிஷியலாக அவங்க பண்ணுவாங்க. பட் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படி. சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து புஷ்பா 2ல வந்து 13 மினிட்ஸ் சம்திங் பிஜிஎம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 13 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ புஷ்பா 3லேருந்து ஏதாவது இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு படமுமே நானாக படம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு போய் ஒரு படமும் பண்ணுறேன். எல்லாமே என்னை தேடி வந்த படங்கள். புஷ்பா 2 என்னை தேடி வந்தது. ஸோ பண்ணியிருக்கேன். 3 வந்து ஒருவேளை நான் பண்ணுவேனான்னு கூட தெரியல. பண்ணலைனாலும் நானும் ரசிகனாக இருந்து தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிருப்போம். வந்தால் பண்ணுவேன், வரலனாலும் அது வந்து நம்ம ரசிப்போம், அவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிள் தான் அது. ஒருவேளை நான் வரலாம், பண்ணலாம், அது பண்ணாமலும் இருக்கலாம், தெரியல. கைதியே தான் சொல்கிறேன், எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போ மியூசிக் டைரக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா, நான் வந்த படங்கள் பண்ணுவேன், அவ்வளோதான். வராத படங்களுக்காக நான் வந்து வருத்தப்படவும் மாட்டேன். பட் சில ஆசைகளாக இருக்கும், இந்த படமெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம அப்படிங்கிற ஆசை இருக்கும். இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம்ல, நம்ம பண்ணியிருந்தால் வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்போம்ல இப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் கைதி 2 மேக்ஸிமம் பண்ணுவோன்னு நம்புகிறேன். அது ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி செக்மெண்ட், ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சில சாங்ஸோடைய லிரிக்ஸ் வந்து படிக்க போகிறேன், பாட போகிறது கிடையாது. நான் பாடினேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதான் சொன்னாங்க பத்திர ஆதவன் சேனலில் ஒரு ஆன்சர் பண்ண அரப்பவுன் செயின் கொடுப்பாங்க. அப்படியா? செயின் இருக்கான்னு தெரில, பட் என்னால் என்னன்னு சொல்ல முடியல. ஸோ லைன் வந்து நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வந்து எந்த சாங்னு தெரியலனா பாஸ் சொல்லிடுவேன். அது அவருதான் சொல்லுவாரு, சார் வந்து கண்டினியூ பண்ணுவாரு. ஓகேவா? எனக்கு சாங் கேட்டாலே சொல்ல தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும். இது நீங்க வந்து பாட்டு. என்னது? உயிர் உருவாத இல்ல, வாழ்க்கை போகும் அதானே? இல்ல இல்ல, நீங்க லிரிக்ஸ் தப்பா பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும். நானும் ரோடி தான் வரும். இல்ல, நோ கெஸ்ஸஸா? இது நீங்க பண்ண வேற லெவல் மூவியோட சாங். வாழ்க்கை ஓடி ஓடி விக்ரம் ஏதா சாங்கா? எஸ். அப்படிங்க லிரிக்ஸ் தப்பா சொல்றீங்க. இல்ல, நான் ஆக்சுவலி கூகுள்ல லிரிக்ஸ்ல இருந்தே கூகுள் தப்பு பண்ணுது. கூகுள்ல எல்லாமே சரியில்லை. அப்படியா? ஐயோ, சரி, ஓகே. அடுத்த லிரிக்ஸ் அது கரெக்டா பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். சோ என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிறேன், நீயும் பேசினா கண்ணே. கண்ணம்மா டக்குனு கெஸ் பண்ணி எனக்கு தெரியும். நான் எழுதுனதுனால. ஓகே ஓகே. அன்பை கொடுத்தா நட்பை கொடுப்போம். டசக்கு கரெக்ட். லிரிக்ஸே முடிக்கல, அதுக்குள்ள சொல்லிட்டாங்க. சார் அதையும் நீங்க தான் எழுதுனீங்களா சார்? இல்ல, டசக்கு நான் எழுதுறேன். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட், வலியால் உடையும் பொன்னேரம் ஒரு வழியில் விழுதே என் வானம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பாட்டு தானா? ஆமா, உங்க பாட்டு தான் அது. வலியால் உடையும் பொன்னேரம் ஒரு வழியில் விழுதே என் வானம். ஐ ஹோப் நான் தப்பா சொல்லன்னு நினைக்கிறேன். என்னோட மாதிரி தெரியல. உங்களுது தான் சார். என்ன பாட்டு சொல்லுங்க? என் அழகியே. அழகியே, அதுவா? ஓகே ஓகே, அதுதான். ஸோ நீங்கள் வந்து 3 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை, ஐ திங்க் 2 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்ல. என் பாட்டே எனக்கு தெரியல, பார்க்குறவங்க கேள்வி எழுதுவான், இவன் பாட்டே இவனுக்கு தெரியல, இவன்லாம் பாட்டு. இட்ஸ் ஃபைன் சார். எனக்கே வந்து நேற்று என்ன நான் பேசினேன்னு எனக்கே மறந்து போயிடுவாங்க. கிடையாதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில டைம் பாட சொல்லிடுவாங்க திடீர்னு. கண்ணம்மா ஒன்று நான் தான் எழுதியிருப்பேன். நான் பாடுவேன், எனக்கு லிரிக்ஸ் பார்த்து தான் பாடுவேன். ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்க நீங்கள் எழுதின பாட்டுங்கிறீங்க, அது நம்ம மைண்டில் நிற்க மாட்டேங்குது. இப்போல்லாம் பேர் யாரையும் கூப்பிடும்போது அதான் அந்த அவரு அப்படிமே யாருங்க பேர் வரமாட்டேங்கிட்ட, அந்த மாதிரி மறந்து போகிறது.
ஓகே சார். ஸோ ரொம்பவே தெளிவா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேளுங்க. பேசுனீங்க. ஆக்சுவலி இல்ல நான் லிரிக்ஸ் எழுதி வச்சிருந்தேன். நீங்க 2010ல லிரிக் எழுத வந்திருந்தீங்க. அவங்க மியூசிக் தெரியுமா உங்களுக்கு? மியூசிக்கெல்லாம் கீபோர்டு சர்ச்சில் ப்ளே பண்ணுவேன். மியூசிக் நாலேஜ் இருந்தது, பட் மியூசிக் டைரக்ஷன் படத்துலலாம் பண்ணுற அளவுக்குலாம் நாலேஜ். பேசிக்காக மியூசிக் நோட்ஸ் தெரியும். ஓகே. ஸோ லிரிசிஸ்ட் டர்ன் லிரிக்ஸ் எழுத வந்து ஆக்சிடென்டலாக வேற ஒருத்தர் மியூசிக் போடும்போது பக்கத்தில் லிரிக் எழுதி இவ்வளோதானா அப்படின்ட்டு உள்ள வந்து. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் 2 பேர் கூட பேசினது வந்து எனக்கு ரொம்பவே வந்து அமேசிங்காக இருந்தது. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃபியூச்சர் எண்டர்வர்ஸ்க்கு. அண்ட் ஐ விஷ் தட் இந்த படம் இன்னமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. பரிசா நாங்க கேட்டு வாங்கிட்டு நாங்க போய் பார்சல் அனுப்புறோம் உங்க வீட்டுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.